ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கொடுக்கும் தானத்தை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகிறது. நீ பெற்ற பதவியை நினைத்து கர்வம் கொள்ளாதவனாய் இருந்தால் அந்த பதவியின் மரியாதையை நீ உயர்த்துகிறாய் என்று அர்த்தம். கர்வம் கொண்டால் அந்த பதவி உன்னை விட்டு அகலும். ஒரு பணியை செய்ய தொடங்கிய பின் தோல்வியை குறித்து பயம் கொண்டு அப்பணியை நிறுத்தக்கூடாது. தன் பணியை செவ்வனே செய்பவர்கள் மிக மகிழ்ச்சியான மனிதர்கள். நீ செய்யும் காரியத்தை திருப்திகரமாக செய். உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு போனால் அது உனக்கானது இல்லை. சர்க்கரை மிக சிறியதுதான், ஆனால் அது தரும் இனிப்பு மிக பெரியது. மிளகு சிறியதுதான், ஆனால் அது தரும் காரம் மிக பெரியது. உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு. உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு பேசு. சந்தோஷமாக இரு. அது உனக்கு மிக பெரிய வாழ்வை தரும். உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிலைத்திருந்தால் நீதான் மகிழ்ச்சியான மனிதன். மகாலட்சுமி தாயார் உன் வீட்டின் வாசலில் நின்றிருக்கிறார். உன் வீட்டின் உள்ளே வர வேண்டுமானால் உள்ளே அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். வீட்டில் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாட்களில் கல்லுப்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள் ஆகிய மூன்றையும் கலந்த நீரை கொண்டு உன் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தெளித்து சுத்தம் செய். உன் மீதும் உன் வீட்டின் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் படிந்துள்ள திருஷ்டி அகலும். இனியாவது யாரிடமும் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் பேசாதே. உன் முன்பு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு உன் பின்னால் இருந்து கேவலமாக பேசுபவர் உனக்கு தேவையில்லை. இவர்களின் பொறாமை எண்ணங்களே உன் இல்லத்தில் லக்ஷ்மி தாயாரை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது. நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணத்தை ஈர்த்து தரும் இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டுவிட்டாயா? காத்திரு. உனக்கானது சரியான தருணத்தில் சரியான காரணத்துடன் உன்னை வந்து சேரும். விரைவில் அது நடக்கும். நீ என்னிடம் அழுத வேண்டியது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.